நம்மளோட சோலார் சிஸ்டமில் ஒரு பெரிய ஜெயிண்ட் இருக்கான். அவன் தான் நம்ம எர்த்தை காப்பாற்றுறான். பட் அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு பிளானட், ஒரு கார்டியன், ஆல்மோஸ்ட் எ ஸ்டார். அது இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் இருந்திருக்கவே மாட்டோம். அண்ட் இந்த காஸ்மிக் ஜெயிண்டோட பேர் தான் ஜூபிட்டர். ஜூபிட்டர்னா ஆர்டினரி பிளானட்னு நினச்சா அதுதான் இல்லை. அது நம்மளோட சோலார் சிஸ்டம்லேயே ரொம்ப பெரிய பிளானட். சன்ல இருந்து 5th பிளானட். ஆனால் அதில் லேண்டும் இல்லை, ராக்கும் இல்லை. ஜூபிட்டர் ஒரு கேஸ் பிளானட். புயல், ப்ரெஷர், பவர் இதெல்லாம் சேர்ந்த ஒரு பயங்கரமான உலகம். ஜூபிட்டர் எவ்வளோ பெருசுன்னு தெரியுமா? அதில் 1300 எர்த்தை ஒரே ஜூபிட்டருக்குள்ளே வைக்க முடியும். அவ்வளோ பெரிய பிளானட் ஜூபிட்டர். ஜூபிட்டரோடைய டயாமீட்டர் 1,43,000 கிலோமீட்டர். அண்ட் மற்ற எல்லா பிளானட்ஸோட வெயிட்டை சேர்த்தாலும் ஜூபிட்டரோட வெயிட்டுக்கு ஈக்குவல் பண்ண முடியாது. நீங்கள் ஜூபிட்டரில் நின்னா கண்டிப்பாக நிற்கவே முடியாது. பட் ஒரு இமேஜினேஷன் தான். அப்படியே நீங்கள் ஜூபிட்டரில் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வெயிட் 2.5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 60 kgல இருக்கீங்கன்னா ஜூபிட்டரில் 150 kg மாதிரி ஃபீல் ஆகும். ஜூபிட்டருக்கு சாலிட் சர்ஃபேஸ் கிடையாது. பட் அதோடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தா நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஜூபிட்டருக்கு மொத்தம் 3 லேயர்: அவுட்டர் லேயர், மிடில் லேயர் அண்ட் கோர். திக்கான கேஸ் கிளவுட்ஸ்னால ஃபில் ஆகியிருக்கும். மிடில் லேயரில் லிக்யூட் ஹைட்ரஜனால ஃபில் ஆகியிருக்கும். அண்ட் கோர் லேயர் அல்லது இன்னர் மோஸ்ட் லேயர் அதில் மெட்டாலிக் ஹைட்ரஜனால ஃபில் ஆகியிருக்கும். ஜூபிட்டரோட கோரில் ப்ரெஷர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் லிக்யூட் ஹைட்ரஜன் கூட மெட்டலாக சேஞ்ச் ஆகிரும். அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். ஜூபிட்டரோட ரொம்ப பயங்கரமான ஃபீச்சர் தான் கிரேட் ரெட் ஸ்பாட். இதுதான் ஜூபிட்டரில் இருக்கிறதுலையே மிகப்பெரிய புயல். நம்ம பூமியை விட ரொம்ப பெருசு. 300 இயர்ஸ்க்கும் மேலே நிற்காம சுற்றிட்டு இருக்கு. அதோடைய விண்ட் ஸ்பீட் 600 km/h இருக்குது. இது வெறும் கிளைமேட் சேஞ்ச் இல்லை, இது ஒரு மான்ஸ்டர். ஜூபிட்டர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பின் ஆகிற பிளானட். ஸோ ஜூபிட்டரில் 1 day ஜஸ்ட் 9 hours 55 minutes தான். நம்ம சோலார் சிஸ்டம்லேயே ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட் ஜூபிட்டர். பட் ஜூபிட்டரோட 1 year 11.86 எர்த் இயருக்கு ஈக்குவல். பிகாஸ் ஜூபிட்டருக்கும் சன்னுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 5.2 astronomical unit. ஸோ அதோடைய ஆர்பிட் ரொம்ப பெருசு. அண்ட் சன்னுக்கும் ஜூபிட்டருக்கும் இருக்கிற கிராவிடேஷனல் புல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஜூபிட்டர் அதோடைய ஆர்பிட்டில் ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஸோ தட் ஜூபிட்டரில் டே ரொம்ப சின்னது, பட் இயர் ரொம்ப பெருசு. ஜூபிட்டருக்கு சாலிட் சர்ஃபேஸ் கிடையாது. ஸோ சயின்டிஸ்டிக் கேஸ் கிளவுட்ஸை தான் சர்ஃபேஸ் மாதிரி மெஷர் பண்ணுவாங்க. ஜூபிட்டரோட டாப் அட்மாஸ்பியரில் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். டாப் லேயரில் டெம்பரேச்சர் -145 degree செல்சியஸ் தான் இருக்கும். ஸோ டாப் லேயர் ரொம்ப கோல்டாக இருக்கும். பட் கோர் லேயரில் டெம்பரேச்சர் பயங்கர ஹாட்டாக இருக்கும். கோரில் டெம்பரேச்சர் 24,000 degree செல்சியஸ் இருக்கும். ஜூபிட்டருக்குள்ள ப்ரெஷர் ரொம்ப அதிகம். அந்த ப்ரெஷர்னால ஹைட்ரஜன் கேஸ் லிக்யூட் மெட்டாலிக் ஹைட்ரஜனாக சேஞ்ச் ஆகிரும். அது ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இங்கே சன்னோட சர்ஃபேஸில் இருக்கிற ஹீட்டை விட அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ ஜூபிட்டரோட மீன் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா approximately -166 degree Fahrenheit or -110 degree Celsius. மீன் டெம்பரேச்சர் அப்படின்னா என்னன்னா ஆவரேஜ் டெம்பரேச்சர். ஜூபிட்டரில் எல்லா சர்ஃபேஸ்லையும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்கு. ஒரு சர்ஃபேஸ் வார்மாக இருக்கு, இன்னொரு சர்ஃபேஸ் ரொம்ப கோல்டாக இருக்கு. ஸோ எல்லா லேயர்ஸோட டெம்பரேச்சரை ஆட் பண்ணி டிவைட் பண்ணி வர வேல்யூவை தான் மீன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீன் டெம்பரேச்சரை 1 bar ப்ரெஷர் லெவலில் மெஷர் பண்ணுவாங்க. 1 bar ப்ரெஷர்னா என்ன அப்படின்னா, நம்ம எர்த்தில் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுக்கும் சீ லெவலில் இருக்கிற ப்ரெஷரை வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். அந்த ப்ரெஷரோட வேல்யூ தான் 1 bar. அந்த மாதிரி ஜூபிட்டரில் சீ லெவல் கிடையாது. ஸோ சயின்டிஸ்ட் எர்த்து சீ லெவல் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி பிளேஸ் ஜூபிட்டரில் எங்கன்னு பார்க்கும்போது அதோடைய கிளவுட் லெவல் ப்ரெஷர் 1 barக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ அதை ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸாக யூஸ் பண்ணி மீன் டெம்பரேச்சரை கண்டுபிடிச்சாங்க. ஜூபிட்டரோடைய மேக்னெட்டிக் பவர் நம்ம சோலார் சிஸ்டம்ல எந்த பிளானட்க்கும் கிடையாது. அது ரொம்ப பவர்ஃபுல். நம்ம பூமியை விட 20,000 டைம்ஸ் பயங்கர ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல். அந்த ரேடியேஷன் மட்டும் போதும் ஹியூமன் சர்வை பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு. ஜூபிட்டர்ல 95க்கும் மேல மூன்ஸ் இருக்கு. இதை பார்க்கறதுக்கு ஒரு மினி சோலார் சிஸ்டம் மாதிரியே இருக்கும். அதுல ரொம்ப ஃபேமஸா 4 மூன்ஸ் இருக்கு: ஐயோ, யூரோப்பா, கேனிமீட் அண்ட் கெலிஸ்டோ. இதை கலீலியன் மூன்ஸ்ன்னு சொல்றாங்க. பிகாஸ் இதை கண்டுபிடிச்சது கலீலியோ கலிலி இன் 1610. இப்போ இந்த 4 மூனை பத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐயோ, மோஸ்ட் வல்கனிக் moon in entire solar system. 100+ active volcanoes இங்க இருக்கு. அண்ட் சர்ஃபேஸ் ஃபுல்லா லாவாவா தான் இருக்கும். சோலார் சிஸ்டம்ல ரொம்ப ஃபயரா இருக்கிற மூன் ஐயோ. நெக்ஸ்ட் யூரோப்பா,
ஃபுல்லி ஐஸ் கவர்டு. ஐஸ் கீழே ஹியூஜ் ஓஷன் இருக்கலாம்னு சயின்டிஸ்ட் நம்புறாங்க. ஸோ இங்க லைஃப் இருக்க ஹையஸ்ட் சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஐஸ் மூன் அண்ட் வாட்டர் இருக்கிற மூன்னா யூரோப்பா. நெக்ஸ்ட் கேனிமீட். சோலார் சிஸ்டம்லயே இருக்கிற பிக்கஸ்ட் மூன்னா இந்த கேனிமீட் மூன் தான். மெர்க்குரியை விட ரொம்ப பெருசு அண்ட் ஓன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற ஒரே மூன்னா அது இது மட்டும்தான். நெக்ஸ்ட் கேலிஸ்டோ. இது ரொம்ப ஏன்ஷியன் மூன். சோலார் சிஸ்டம்லயே அதிகமா கிராட்டர்ஸ் ஆர் பள்ளம் இருக்கிற ஒரே மூன்னா கேலிஸ்டோ தான். இதோடைய சர்ஃபேஸ் ஸ்மூத் இல்ல, ரொம்ப ரஃப் சர்ஃபேஸ். ஐயோ யூரோப்பா கேனிமீட் பெர்ஃபெக்ட் ரிதம்ல ஆர்பிட் பண்ணும். இதுதான் ஆர்பிட்டல் ரிசோனன்ஸ் ஆர் லாப்லஸ் ரிசோனன்ஸ்னு சொல்றாங்க. அண்ட் இதை மூன் டான்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரிங்ஸ். ஜூபிட்டருக்கு சாட்டர்ன் மாதிரி பிரைட் ரிங்ஸ் கிடையாது, பட் ஜூபிட்டருக்கும் ரிங்ஸ் இருக்கு. டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னால ஃபார்ம் ஆன ரொம்ப லைட் ரிங்ஸ். ஜூபிட்டருக்கு ரிங்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சது 1979ல Voyager 1 அப்படின்ற ஸ்பேஸ் கிராஃப்ட். அண்ட் ஜூபிட்டரோட இன்னர் மூன்ஸ் மேல மெட்டராய்ட்ஸ் ஹிட் ஆகும்போது அது டஸ்ட் பார்ட்டிகலா ஃபார்ம் ஆகுது. அண்ட் ஜூபிட்டரோடைய ஸ்ட்ராங் கிராவிட்டினால அந்த பார்ட்டிகல் ஜூபிட்டரை சுத்தி ரிங் மாதிரி ரவுண்டா சுத்தி இருக்கும். இதுதான் ஜூபிட்டர் ரிங்ஸ்ன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஜூபிட்டர்ல டோட்டலா 3 பார்ட்ஸ் ஆஃப் ரிங்ஸ் இருக்கு. மெயின் ரிங், ஹாலோ ரிங் and gossamer ring. First main ring. இது bright, narrow and consists of dark dust particles. இதுல mostly metis and adrustia dust தான் இருக்கும். இதுதான் visible ring. Next hollow ring. இந்த ரிங் மெயின் ரிங்க்கு உள்ள இருக்கும். திக் அண்ட் ரவுண்டா இருக்கும். டோனட் ஷேப்ல இருக்கும். இங்கேயும் அதே சேம் டஸ்ட் பார்ட்டிகல் தான், பட் ஜூபிட்டரோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் காசமர் ரிங். இது ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்கும், வைடா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். இது மோஸ்ட்லி அமால்தியா அண்ட் திபி அப்படின்ற மூன் பார்ட்டிகல்ஸ்னால ஃபார்ம் ஆகி இருக்கும். இந்த ரிங் ரொம்ப லைட்டா இருக்கிறதுனால சன்னோட பேக் சைட்ல இருந்து லைட் அடிச்சாதான் தெரியும். ஏன் ஜூபிட்டருக்கு சாட்டர்ன் மாதிரி விசிபிள் ரிங் இல்லைன்னா, ஜூபிட்டரோடைய பெரிய கலீலியன் மூன்ஸ் ஓட ஸ்ட்ராங் கிராவிட்டினால லைட் ரிங்ஸை விசிபிள் ஐஸ் ரிங்கா ஃபார்ம் பண்ண விட மாட்டாங்க. ஸோ ஜூபிட்டரோடைய ரிங் ரொம்ப லைட்டா தான் இருக்கும். இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு ட்ரூத் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜூபிட்டர் தான் பூமியோடைய பாடி கார்டு. ஏன் அப்படின்னா டேஞ்சரஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட் எல்லாம் பூமியை தாக்க வரும்போது ஜூபிட்டர் தான் தன்னுடைய கிராவிட்டி மூலமா அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸை இழுத்துக்கும். ஸோ ஜூபிட்டர் இல்லைன்னா நம்ம எர்த் நிறைய டைம் அட்டாக் ஆகியிருக்கும். ஸோ தட் ஜூபிட்டரை எர்த்தோடைய கார்டியன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட் என்னன்னா, ஜூபிட்டர் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருந்தா ஒரு ஸ்டாரா மாறி இருக்கும். அப்ப ஸ்டார்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாருக்குள்ள ஹைட்ரஜன் ஆட்டம் ரொம்ப ஹீட் அண்ட் ப்ரெஷர்னால ஃபியூஷன் நடக்கும். அதனால அதோடைய ஓன் லைட் அண்ட் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ ஏன் ஜூபிட்டர் ஸ்டார் ஆகலைன்னா, ஜூபிட்டர்லயும் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இருக்கு, சைஸும் ரொம்ப பெருசு, கோர்ல ப்ரெஷரும் பயங்கரமா இருக்கு, ஹீட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. இது எல்லாம் இருந்தும் ஏன் ஸ்டார் ஆகலைன்னா, அங்க ஃபியூஷன் நடக்கல. ஜூபிட்டர் 13 டைம்ஸ் ஹெவியா இருந்தா பிரவுன் டுவார்ஃப் ஆர் ஃபெயில்டு ஸ்டாரா ஆகியிருக்கும். அதனாலதான் ஜூபிட்டரை ஆல்மோஸ்ட் ஏ ஸ்டார்ன்னு சொல்றாங்க. பிரவுன் டுவார்ஃப் அப்படின்னா என்னன்னா, அது ஸ்டாரும் இல்லை பிளானட்டும் இல்லை, அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஆப்ஜெக்ட். பிரவுன் டுவார்ஃப்னா சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும், மோஸ்ட்லி ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இருக்கும், உள்ள ஹீட் ரொம்ப இருக்கும், ப்ரெஷரும் இருக்கும். பட் சன் மாதிரி ஃபுல் ஹைட்ரஜன் ஃபியூஷன் நடக்காது, கொஞ்சம் ஃபியூஷன் மட்டும்தான் நடக்கும். அதனால பிரைட் ஸ்டார் மாதிரி ஷைன் பண்ணாது. பட் பிளானட்டை விட ஹாட் அண்ட் ஹெவியா இருக்கும். அண்ட் ஜூபிட்டர் 18 டைம்ஸ் ஹெவியா இருந்திருந்தா ரியல் ஸ்டார் ஆகிருக்கும். சைஸ் அண்ட் ஃபியூஷன்னால ஸ்டாரா சேஞ்ச் ஆகல. அதனாலதான் நம்ம இந்த யூனிவர்ஸ்ல இன்னும் சேஃபா சர்வை பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிளானட்டை புரிஞ்சுக்க ஹியூமனிட்டி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. Voyager 1, Voyager 2, கலீலியோ ஆர்பிட்டர் மாதிரியான நிறைய மிஷன். அண்ட் இப்போ ஜூனோ மிஷன். ஜூனோ நாசாவோடைய ஸ்பேஸ் கிராஃப்ட் ஜூபிட்டரோடைய டீப் சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ண சென்ட் பண்ணது. இதை 2011ல லான்ச் பண்ணாங்க. அண்ட் 2016ல அது ஜூபிட்டரை ரீச் பண்ணுச்சு. ஜூபிட்டரோடைய நார்த் அண்ட் சவுத் போல ஃபர்ஸ்ட் டைம் கிளியரா பார்த்த மிஷன்னா இந்த ஜூனோ மிஷன் தான். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஜூபிட்டர்ல ஹியூமன் வாழ முடியுமா அப்படின்னு. சிம்பிளா சொல்லணும்னா கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னா அங்க சாலிட் சர்ஃபேஸ் கிடையாது, கிராவிட்டி அதிகமா இருக்கும், ரேடியேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம்,
இருக்கும் அண்ட் ரொம்ப டேஞ்சரஸான ஸ்ட்ராம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ரீசன்னால ஹியூமன் ஜூபிட்டர்ல சர்வை பண்ண முடியாது. பியூட்டிஃபுல்லா இருந்தாலும் ரொம்ப டேஞ்சரஸான பிளானட் தான் ஜூபிட்டர். ஜூபிட்டர் ஒரு பிளானட் மட்டும் இல்ல, அது ஒரு ப்ரொடெக்டர், ஒரு கார்டியன், நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸோட சைலண்ட் ஹீரோ. ஜூபிட்டர் நமக்கு ஒன்று சொல்லுது, என்னன்னா பெருசா இருக்கணும், ஷைன் ஆகணும்னு அவசியம் இல்லை, சைலண்டா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்க பிரசன்ஸே மற்றவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கணும். யாரும் கிளாப் பண்ணாம எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஜூபிட்டர் பூமியை காப்பாத்துது. நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கணும். உங்க வேல்யூ தெரியாம நிறைய பேர் இருக்கலாம், பட் நீங்க இல்லைன்னா சில பேரோட லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிருக்கும்னு அவங்க நினைக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். உங்க பிரசன்ஸ் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம், பட் நீங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு கஷ்டமா ஆகிடக்கூடாது. திங்க் அபவுட் இட். ஷைன் ஆகிற ஸ்டாரா இருக்க வேண்டாம், யூனிவர்ஸ்க்கு தேவையான ஜூபிட்டரா இருந்தா போதும். இதே மாதிரி நிறைய ஸ்பேஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் விக்டரி, சைனிங் ஆஃப் வித் pride. See you next cosmic journey.